நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோன்னா இந்த போட்டோ பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க போகும்போது ஒரு பாட்டி வந்து ஒரு மாடை வந்து கொண்டு வந்து இந்த வயல்ல எல்லாம் வந்துட்டு மேயதுக்கு வந்துட்டு போனது. அச்சுக்கு வந்துட்டு அந்த மாடை வந்துட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு அச்சுவை பாருங்க, இந்த மாடை விட்டே மாறல பாத்தீங்களா. அவருக்கு வந்துட்டு அந்த மாடை வந்துட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு உருவம் போல, அவன் இதே மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு அந்த பாட்டியாட்டு மக்களை வாரியா கூட வீட்டை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நின்று கொஞ்ச தூரம் வந்துட்டு கூட்டிட்டு போச்சு. கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போய் மாடை வந்துட்டு மேலே ஏறி இருக்கேனேட்டப்பா இல்ல பேடி அப்படின்னு. அப்ப சரி மக்களா நான் போறேன்னு கேட்டு பாட்டி வந்துட்டு கிளம்பிச்சு. அப்ப அச்சு வந்துட்டு மாடைக்க கூட போவா என்னன்னு ஒரு டவுட்டா இருந்து அப்ப வந்துட்டு மாடு வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கு அச்சு வந்துட்டு கரைஞ்சா நான் மாடு கூட போகணும் அந்த மாதிரி. அப்ப சரி மக்கள் பின்ன போனேன் இல்லைன்ட்டு நானே கூட போனேன். அப்ப கொஞ்ச தூரம் வந்துட்டு பாட்டி கூட்டிட்டு போயிட்டு சரி ஓகே பாய் சொல்லிட்டு பாட்டிட்டா தள்ளிட்டு வந்தேன். பாட்டி வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அச்சு வந்துட்டு கூட போறான் பாத்திலாம் நடந்து. அப்ப மாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு போயிட்டு இருந்தனால பாட்டி நிறைய படத்தை வந்துட்டு ஆக்க பக்கத்துல வந்துட்டு போறது சேஃப் இல்லை, அதனால வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஆக்கி கையை பிடிச்சு பாட்டி வந்துட்டு கூட்டிகிட்டே போகுது. பாட்டியை வீடு பக்கம் தான் இருக்கு, வாரியனையாட்டப்பா இல்லை வரலன்னு. சரி கொஞ்ச தூரம் நடந்து போட்ட நிலையிட்டு நானும் கூட போனேன். அப்ப கொஞ்ச தூரம் அந்த தேரி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த தேரி வந்துட்டு மேலே ஏறி பாதி தூரம் போகும்பா அச்சு நான் கரைஞ்சி ஏன்னா வீட்டை போகணும் அப்படின்னு அவனே மாடை வந்துட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு போகல, மாடையே பார்த்து 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 போறேன். அப்ப பாட்டி வந்துட்டு அச்சு கொடுத்து வீடு அங்க அந்த மாதிரி கதையில கேட்டுட்டே இருந்து அப்ப இவன் எதுவுமே பேசல, மாடை வந்துட்டு பார்த்து 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 திரும்ப பார்த்து 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 போயிட்டே இருந்தேன். அப்ப பாட்டி எழுதி மக்களா வீடு பக்கத்துலதான் இருக்கு வாரியாம் கூட தெளிஞ்சு பாக்கியம் பாக்கலாம் நான் கூட போறேன்னா இல்லை தள்ளிட்டு வீட்டுக்கு போனேன். அடுத்த பாட்டி சரி மக்களா போ நமக்கு இன்னி வரும்ப பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு டாட்டா கொடுத்துட்டு போச்சு. பாட்டி வந்துட்டு அச்சு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. மாடை காட்டி கொடுத்தது மாடை மேலே ஏறி இருக்கேன்னு கேட்டேன். அப்பா சேஃப் இல்லாதனால வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி மக்களா ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு பாட்டி அங்க போயிட்டு ஒரு டாட்டா கொடுத்துட்டு பாட்டி போச்சு. அப்புறம் அச்சு நடந்து வீண்டு வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு நம்ம ஷூட்டிங் வேலையை தொடங்கிட்டோம். அப்போ இது வந்துட்டு ஒரு குளம் வந்துட்டு குளத்து சைடு ஏரியா. அப்போ நம்ம டெய்லி வீடியோ பிடிக்க இடம் இல்லை, இது வந்துட்டு வேற ஏரியா. இப்போ அந்த ஏரியாவில் வந்துட்டு சைடில் வந்துட்டு ரப்பர் மரம் எல்லாம் இருக்கு, அதில் கூட்டிகிட்டு போய் தான் இனி ஓட விட்டியதும் சாட விடியதும் இவனை ஈரத்து போட்டோ அடிக்கிறதும் நின்று போட்டோ அடிக்கிறதும் அந்த மாதிரி வீடியோ. இது வந்துட்டு நம்ம அந்த ரப்பர் வலை உள்ளே வந்துட்டோம். ரப்பர் வலை வந்துட்டு நிறைய தூரம் இருக்கு, உள்ளாடி அவன் நடந்து போயிட்டே இருந்தான். நடந்தோம்னா அவன் வந்துட்டு இந்த சரிவு சின்ன இலை மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா, இந்த ரப்பர் எல்லாம் வந்துட்டு துளிய சீசன். அப்போ அந்த துளிய சீசனால இலை வந்துட்டு ரொம்ப கூடுதலா இருந்து கால் வச்சான்னா கால் கொஞ்சம் தூரம் உள்ள போ நான் நடந்து போறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி. அப்போ அதுல வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரப்பர் வலையில வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கேன். நடந்து போயிட்டு பக்கத்துல குளம் தெரியுது பார்த்தீங்களா, குளத்துல தண்ணி இல்லை, கொஞ்சம் போல தண்ணி தான் கிடக்கு. அதுல வந்துட்டு ஃபுல்லாவே பாயில் வந்துட்டு பிடிச்சிருக்கனால அந்த குளம் யூஸிங் குறவு தான், மற்ற மாதிரி குளிக்க இருக்க முடியாது. என்னன்னா ஃபுல்லாவே பாயில் பிடிச்சிருக்கனால குளிக்க இருக்க முடியாது. இவனை பின்ன சரி அவனை இடிச்சு ஒரு போட்டோ எடுக்கலான்னு பார்த்தப்ப இறைக்க மாதிரி இல்லை, இழைச்சி அதுல இருந்து கருவு எடுத்து நான் மேலே இருந்துட்டேன். சரி பின்ன அதை முடிச்சுட்டு நம்ம அந்த உள்ளாடி கொஞ்சம் போல ஏரியா உள்ளாடி ஃபுல்லாகவே ரப்பர் ஏரியாவுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் ரொம்ப தூரம் நடந்தேன். ரொம்ப தூரம் வழி மாதிரி தான் கடந்து சின்ன ஏரியா பார்த்துலாம், அந்த வீடெல்லாம் பக்கத்தில் இருக்கு, அந்த வீட்டு போகிற வழி தான். அது வழி கொஞ்சம் தூரம் உள்ள தூரம் கொஞ்சம் நிறைய தூரம் வந்துட்டு நடந்து போனேன். நடந்து போனது பிறகு அவனுக்கே போர் அடிச்சு. பின்ன அதில் நின்றுட்டு ஒரு சின்ன ஒரு மரம்
சின்ன மரம்னா ஒரு செடி மாதிரி ஒரு இடம். அப்ப அதுல பிடிச்சி அதுல உள்ள இலையெல்லாம் வச்சு ஏன்னா மேலேயே வாரி அறிவான். இப்ப பாருங்க அவன் காட்டி கூட்டியது என்ன கூட்டிட்டு பண்ண நேரம் போவேன் ஏதாவது பண்ணிட்டே இருப்பானா என்ன அடிக்க வரான் மீண்டும் பாருங்க. சரி வாரி அங்கே இருந்தான் தலையிலோடையும் மேல எல்லாம் மேலோட எல்லாம் சரிவாயிட்டே வந்து விழுந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அப்படி என்னென்ன ஃபன் பண்ணிட்டு பின்ன இடையில 2 3 சின்ன சின்ன போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இவனு வந்துட்டு துணி மாறி நம்ம அடுத்த ஒரு சட்டை போட்டுட்டு ஒரு சட்டை இல்லை ஒரு பனியை வந்துட்டு போட்டுட்டு ஒரு வீடியோ இந்த இது அடிக்கல ஒரு சின்ன ஒரு மரம் இதுலாண்டி இலைய வச்சு எறிவான் எரியல்ல இதில் தாரான் எரித வீடியோ உண்டு ஆனால் கட் பண்ணேன். ஓகே அப்போ இனி வந்துட்டு அந்த குளத்தை கரையில் கூட்டிகிட்டு போனேன். குளத்தை கரையில் கூட்டிகிட்டு போய் குளத்தை உள்ள இறங்கினேன். நான் வந்துட்டு உள்ள இறங்க விட இல்லை என்னன்னா தண்ணி இல்லை பாயல் போலத்த ஏரியா அதனால சைடில் இருக்குனேன். அப்போ பைக்கில் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தலையில் எண்ணெய் மாதிரி ஒரு இது உண்டு. அப்போ அந்த எண்ணெய் மாதிரி ஒரு ஜெல்லு அப்போ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியதுக்கு வேண்டி கொண்டு வந்தது. அதில் மொத்தத்துலேயே அதில் ஒன்றுமே இல்லை தீந்தது தான் இருந்து காலி. அதை எடுத்து தொடச்சி பார்த்துட்டு டேஸ்ட் உண்டான நக்கியும் பார்ப்பேன் பாருங்க. அதில் ஒன்றுமே இல்லை அது மொத்தமும் காலி. அதில் ஒரு துள்ளி ஓலை இல்லை. எரியதுக்குள்ளதை அப்படியே பாக்ஸ் உள்ள அந்த சிட்டி உள்ள கிடந்ததுனால அப்படியே இருக்கு. சிட்டை குழவி விட்டுட்டு இந்த வாயில் வச்சு டேஸ்ட் உண்டான்னு பார்ப்பேன். டேஸ்ட் இருக்காங்க ஆமாங்க. அதில் ஒன்றுமே இல்லை சார் எங்களையும் அதில் வச்சு டேஸ்ட் அன்னைக்கு அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு காலம் மாதிரி சின்ன ஒரு காலம்னா என்னது இல்லை சின்னதாயிட்டு ஒரு வராந்த மாதிரி கட்டி போட்டுருந்தேன். அப்போ அதில் கூட்டின்னு விட்டு இந்த பார்த்தல அந்த அது மட்டும்தான் வேலை மற்ற மாதிரி எல்லா ஏரியும் அடைஞ்சு தான் இருக்கு. அதுக்குள்ளே போவேன் பாருங்க. அந்த ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டேன். கொஞ்சம் நேரம் விட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மெல்லனா நிற்கவே மாட்டேன். அங்கோட்டு ஓடுவான் இங்கோட்டு ஓடுவான் வளைய போகிற இடலே வெளியேந்து விழிப்பான். அப்போ ஆளையெல்லாம் பார்த்துட்டு போகணும். இவன் வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டே இருப்பான். கூட்டின்னு போகிற எனக்கு வந்துட்டு டைம் பாஸ் ஆகும். நல்ல நேரம் போகும். காமெடி காட்டிகிட்டு இருப்பான். பின்ன வாக்கும் தங்கி கல்ல நாள் எங்கிட்ட இங்கே எடுத்தாங்க எறியவும் செய்வான். மேலே எடுத்தாங்க எறியும் ஓட்டான்னா நிற்க மாட்டான் தரையில. ஒரு நேரம் தரையில நிற்க மாட்டான். ஃபுல்லாவே ஓடி 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 ரொம்ப கஷ்டம். அவனை நம்ம கொண்டு நடக்கி இருக்கு. பின்ன ஒற்றைக்கு வந்தா குழப்பம் இல்லை. 2 3 பேரெல்லாம் வந்தா அவனுக்கு ரொம்ப ஏலத்தனை ஆகிப்போம். ஏலத்தனைன்னா நம்ம சும்மாவே அவன் ஓடி ஓடி இருப்பான். இது வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வேஸ்ட் எல்லாம் கூட்டி எரிச்சு போட்டிருந்த சாம்பல் வந்துட்டு வந்துட்டு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம எறிஞ்சான். 2 ரவுண்டு வாரி அங்கே எறி பார்க்கலாம். அதில் ஒரு கொஞ்சம் போல கூடி கிடந்து எல்லாமே வாரி எறிஞ்சிருந்து அவன் வந்துட்டு வேலையை பார்த்துடுவாங்க. அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். பின்னிட்டு வந்துட்டு துணி மாற்றிட்டு அவன் வந்துட்டு ஒரு சப்து உண்டாயிருந்து அப்போ அதையும் போட்டு ஒரு டோன் போஸுக்கு வந்துட்டு கொடுக்க வந்துட்டு இருக்கேன். காலை மேலே வச்சுருந்தோன்னு நினைப்பேன். ஓகே ஆனால் 2வது வரைக்கும் இருக்கிறேன். அப்போ அதுக்கு சம்மதிக்கல. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறப்ப ஓகே இருந்தேன். காலை மேலே ஓட்டுறதுக்கு வேண்டிய கண்ட்ராக்ட் தட்டி போவேன். அதில் வந்துட்டு சில நேரம் வந்துட்டு தெளிவு கேட்பான். சில நேரம் வந்துட்டு என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேன். இதில் வந்துட்டு 1 2 சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்தேன். இதை வந்துட்டு சும்மா வந்துட்டு காலை மேலே போட்டாச்சு கண்ட்ராக்டு அப்படியே இருக்காரு. அடுத்து வந்துட்டு என்ன இல்லைன்னா அவனுக்கு யூடியூப் சேனலில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கு. நான் ஒரு ஹாய் சொல்லணும் இல்லையா ஹாய் ஒன்றும் சொல்லலை. வீடியோ ஒன்றும் வியூஸே போகல. பின்ன நான் எனக்கு ஹாய் இல்லையா பிறகு சரி பின்ன விடு பிறகு
சரி பாவம் இல்லையா பிள்ளை உன கஸ்டமர் எல்லாம் பாவம் இல்லையா மோனே நினைப்பான். சரி பின்ன ஒரு டாட்டா காட்டலாம். டாட்டா காட்டியாச்சு. மன ஒரு சலூட்டோட கூடல மண்ணே உடன் சலூட்டும் கொடுக்கலாம். சலூட்டு நான் கெஸ் பண்ணுவேன். பாருங்க அவனை வீடியோவை பார்க்கவே எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க, அவனுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே உண்மை டாட்டா பாய் பாய் சலூட் உண்மை எல்லாமே கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா நல்ல பிள்ளை. ஆனால் சின்ன கேட்பான், சில நேரம் இன்னும் நிலைமை கேட்க மாட்டாங்க. அண்டு அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சு வந்துட்டு இங்கே இல்லை, கிச்சு வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். கிச்சு வந்த பிறகு வீடியோ எடுத்து இதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். சரியா அச்சு உன கஸ்டமர் உன யூடியூப்ல ஃபாலோஸ் எல்லாருமே உன்னை பார்த்தாங்க. நீ ஒரு டாட்டா கூட. ஓகே டாட்டா கை பொங்காது சலூட். சலூட்டு கூடடே அம்மா விடு. டாட்டா நல்லாச்சு சலூட். சில நேரம் இதெல்லாம் கேட்பான், செல்லும் போல கேட்பான். சில நேரம் வாய்ப்பே இல்லை, என்ன நிலைமை கேட்க மாட்டானே, யார் என்னாலும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி டாட்டா விடுத்து. ஓகே இனி இனி வந்துட்டு இவன் லாஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கண்ணெல்லாம் கிரிஞ்சு வருது, தூங்குவான். அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. இன்னும் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள நேரம் வந்துடுச்சு. கொண்டாந்து ஒரு 10-15 மினிட் ஆகுது. வயிறு இலக்கும் கொஞ்சம் மேலே தண்ணி கொண்டு வந்தேன், கொஞ்சம் மேலே குடித்தேன். நான் துவங்கியாச்சு. அவனை உறக்க வந்து. ஓகே அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம உறங்கி உள்ள ஸ்டைலை பாருங்க. இனி வந்துட்டு நம்ம இதனை வீட்டுக்கு கொண்டு போகிறது தான்